கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் மக்களால் செங்கல்பட்டு அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பாலாற்று பாலம் முதல் பழவேலி வரை சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாதவரம் பெரம்பூர்ல இருந்து இப்போ நான் பண்ருட்டி நோக்கி போயிட்டு இருக்கேன். எஸ்பி தாம்பரம் பெருங்கலத்தூர் வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம செங்கல்பட்டு டோல்கேட்டை தாண்டதுல இருந்து நம்ம செங்கல்பட்டு பைபாஸ் அந்த லைனை பிடிக்கிற வரைக்குமே தெரிஞ்சது ஒரு 1 ஹவரா வந்துட்டு இன்ச்சு பை இன்ச்சியா தான் நவுந்துட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய இடம் பள்ளமூடா இருக்கு. ரொம்ப டிராவல் பண்றதுக்கே ரொம்ப வந்து ஒரு நர்வஸா இருக்கு. அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. இங்க இருந்து கிராஸ் பண்ணி போறதுக்கே வந்துட்டு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ரொம்ப இல்ல கேப் விட்டு இருக்காங்க. போலீஸ் இல்லாம இல்ல. இப்போ செங்கல்பட்டு பைபாஸ் நம்ம ஸ்டாப்பிங் கிட்ட அங்க இருந்தாங்க, அதோட இங்க இருக்காங்க. மத்தபடி நடுவுல வேற எங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல. அவரு வந்து பார்த்தோம்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம் வீக்லி ஃப்ரைடே சாட்டர்டேஸ் தான் எப்படி பார்த்தாலும் இந்த ரோட்ல பார்த்தோம்னா ஹெவி க்ரௌடு போகும். ஆனால் மெயின் ஹைவே இது. எவ்ரிடே நைட்டு பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் 9 மணி முதல்ல நைட்டு 1 மணி வரைக்கும் ஃபுல்லா டிராஃபிக் தான். இங்க இந்த வண்டி நகரணும் எப்படி பார்த்தாலும் முன்னாடி பெருங்கல்தூர் எப்படி இருந்தாலும் அந்த நிலைமை. கிலோமீட்டர் தான் இந்த டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல இந்த பாலத்துக்கு அது நகருக்கு கிட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. நம்ம டிராபிக் பார்த்தோம்னா இங்க இருந்து பார்த்தோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி நின்று போகுது இந்த சைடுல. அதே மாதிரி அந்த சைடுல ஃபுல்லா வண்டி. மெயினா வந்து பார்த்தோம்னா பாலத்தினோட டேமேஜ் வந்து கிளியர் பண்ண மாட்டேது. அந்த ஜாயின்ஸ் வருന്ന இடத்துல வந்து அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வருന്ന இடத்துல வந்து ஜாயிண்ட் வந்து ஃபுல்லா பள்ளமாகி வண்டிங்க வந்து போகும்போது அந்த பாலமே சின்னது. அந்த பாலத்தில் பார்த்தா ஒரு பஸ் ஒரு கார் தான் போகும். அந்த கார் போகுற டைம்ல பார்த்தோம்னா அந்த பள்ளத்தில் இறங்க சொல்ல வண்டி ஸ்லோவா வந்தாலும் ஓரோ வண்டிகளும் ஸ்லோவா ஃபுல்லா டிராபிக் ஆயிடுது. தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் கம்பம்மெட்டு மலைச்சாலையின் 5வது கொண்டை ஊசி வளைவில் டிப்பர் லாரி ஒன்று பிரேக் டவுன் ஆகி நின்றுவிட்டது. இதனால் கம்பம்மெட்டு சாலையில் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் அடிவாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டன. வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டது. டிப்பர் லாரி சரி செய்யப்பட்ட பின் 1 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.